ஓகே, இப்போ நம்ம வாட்டர் ஃபில்லிங் தான் போட போகிறோம். போன கிளாஸில் எப்படி அதை ட்ராயிங் பண்ணதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எப்போவுமே விரைஞ்சி போடக்கூடாது, நம்ம விரையாமல் தான் போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறதுனால எல்லோரும் விரைஞ்சி ஒன்று பண்ணுங்கள், அதுக்கப்புறம் விரையாமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸில் நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், நம்ம விரைஞ்சி போட்டோம்னா இது வந்து எப்போவுமே நம்ம வந்து விரையக்கூடிய இடத்துல அது போட மாட்டோம். எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும், நம்ம அந்த விரைய இடத்துல கண்டிப்பாக வராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விரையாமல் தான் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் எப்படி கொண்டு வர அப்படின்னு. அதனால ஃபஸ்ட்டு மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் விரைஞ்சி போட்டுப்போம், அதுக்கப்புறம் போக போக நீங்களே விரையாமல் போட்டுக்குவீங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டிச் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், சுற்றியும் சங்கிலி தையல் போடுவோம். அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்குவோம். வாட்டர் ஃபில்லிங்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு தான். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் கிராண்டாக கொடுக்கணுங்க பட்சத்தில் இந்த ஒர்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சுற்றியும் சங்கிலி தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணனா, எல்லாமே ஒரே இது தாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி குட்டியாக சங்கிலி தையல் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். குட்டி 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 குட்டியாக சங்கிலி தையல் போடணும், அவ்வளோதான். இந்த வளைவு வர இடத்துல நீட்டாக வளைச்சி குட்டி குட்டியாக பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து நீங்கள் இங்கே வரணுன்னா இப்படி இங்கே இழுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும், அதில் கொஞ்சம் குட்டி குட்டியாக சங்கிலி தையல் போடணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி வளைஞ்சி வர இடத்துல நம்ம இப்படி இங்கே இழுத்துட்டோம்னா அந்த நீட்னஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அதில் கூட ஒரு சங்கிலி தையல் போட்டு நம்ம கொஞ்சம் குட்டியாக போட்டு அப்படி கொண்டு வரும்போது தான் அந்த நீட்னஸ்ஸு நம்மளுக்கு கிடைக்கும். குட்டி குட்டியாக சங்கிலி தையல் போடணும், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் லாங்காக போட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ இந்த வளைவு வர இடத்துல இப்படி நம்ம போடாமல் அப்படி போட்டுட்டு இங்கே இதில் வாரீங்க, வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம டப்புன்னு இங்கே போயிட்டோம்னா அது இந்த இடத்துல வந்து ஒரு கூர்மையாக இருக்கா, நம்மளுக்கு அந்த கூர்மையாக இருந்தால் அது நல்லா இருக்காது. என்ன பண்ணணும், அதில் கூட ஒரு சங்கிலி தையல் போட்டு அதை அப்படியே அழகாக வளைச்சி கொண்டு வரீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீட்டாக பண்ணுங்கள். படம் வந்து நிறைய வரைஞ்சி 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 பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது சில டைமில் நம்ம எந்த இடத்துல ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு வராது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக வரதான் செய்யும். அதனால தான் இது போடும்போது நம்ம ட்ராயிங் பண்ணாமல் தான் நம்ம வந்து போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இதுக்காக ஃபஸ்ட்டு வரைஞ்சி போடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஷேப் கொடுக்குறேன். அந்த ஷேப்பில் வந்து வரையாமல் நீங்களே பண்ணது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா போட போட வந்துடும். ஒன்றுமே இல்லை, குட்டி குட்டி சங்கிலி தையல் தான். ஆனால் அது போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுங்க, ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ நான் போடும்போது கூட நான் வரைஞ்ச ட்ராயிங்கில் நான் பண்ணலை, கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ இது முடிச்சிட்டேன். நீங்களும் இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் என்ன ஷேப் போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு இதில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராயிங்கில் வந்து
போன கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ண சொல்லியிருப்பேன், அப்படி தானே? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இந்த மாதிரி இதில் போடுங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரேசிங் பண்ணி ஒரு பிக்சர், ஏதாவது ஒரு பிக்சரில் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, பிக்சர் வந்து இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. பெருசாக வரைஞ்சி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஓகேங்களா? நிறைய போட தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் ஒர்க். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் பெருசாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.